கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. இந்த இடத்திலே தானியேல் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், தேவனை நோக்கி முதலாவதாக பாவ அறிக்கை செய்கிறார். எனக்கு கருமையானவர்களை, நாம் ஆண்டவர்கிட்ட போகும் பொழுதெல்லாம் முதலாவது ஒரு சின்ன பிள்ளையை போல நம்முடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு நானே பரிசுத்தவான், நான் குற்றம் செய்யாதவன் என்று சொல்லி நம்மை நாமே பரிசுத்தவான் ஆக்கி ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஒன்றும் வாங்க முடியாது. நம்மை தாழ்த்த வேண்டும். ஒருவேளை நம்மள்கிட்ட பாவம் இல்லை நம்ம நினைக்கலாம், வெளிப்புறகாமல் இல்லாமல் இருக்கலாம், உள்ளத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? தானியேல் தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொண்ட வல்லமையான ஒரு மனிதன். அவர் சொல்றாரு, என் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது பாவ அறிக்கை செய்தேன், ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறான். நீங்களும் நானும் எவ்வளோ கதறணும்ல. இன்று உலகத்தில் சுற்றி பார்க்கிற இடங்களில் எல்லா சுத்தம், பலவிதமான பாவக்கிரியைகள். நம்பினவர்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், நம்பினவர்கள் நம்முடைய முதுகலை குத்துகிறார்கள். வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு நாட்கள் கொடூரமாய் வந்து கொண்டிருக்கிறது. வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, தெய்வ சமூகத்தில் கதறணும். முதலாவது, ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள், நான் விரோதமாய் சிந்திக்கிற அக்கிரமங்களை எனக்கு மன்னியும். மற்றவர்கள் மேலே கோபம் இருக்கா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையின் இருதயத்தை தாரும். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் ஜெபம் கொடுப்பார். அவர் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். இந்த இடத்திலே தானியேல் சொல்லுகிறான், உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான தேவன், வல்லமை உள்ளவர். அவர் உன்னுடைய வாழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். வெளியரங்கமான வேஷம்லாம் ஆண்டவர்கிட்ட வேலைக்கு உதவாதுங்க. உன் உள்ளத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தெய்வ சமூகத்தில் சொல்லு. இந்த இடத்துல தானியேல் சொல்லும் பொழுது, ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ நாமும் கூட இந்த நாளில் அவருடைய முகத்துக்கு நேராக அவரை தேட ஆரம்பிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வேளையில் பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, விண்ணப்பிக்கிறோம். பாவ மன்னிப்பை கொடும் ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற சிந்தைகள் உமக்கு விருப்பம் உள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.